எதுக்கு இப்ப நிறுத்துறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க. ஓ, எல்லாரும் பாக்குறாங்களா? சரி, அப்ப தனியா பேசலாமா? சொல்லுங்க, என்ன பேசணும்? இப்ப நீ எதுக்கு கோவமா இருக்குன்றது சொல்லு. நான் சொல்லவா? குடும்பமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தானே வேலையா வச்சிருக்கீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? என்னமோ நான் உன்னை சமைச்சு கொண்டு வர சொன்ன மாதிரி நீ வரதுக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி விருந்து சாப்பிட்ட மாதிரி சொல்ற. அதான் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் என்ன பேசணும்னு சொல்றீங்க? எனக்கு இங்க நடக்கிறது எல்லாம் தெரியும். நீ இப்பவாவது தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதுக்காக தான் நான் பேசினேன். என்ன சொல்றீங்க? உன்னை சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லி எங்க அம்மா கொண்டு வந்ததை சாப்பிடுறது கூட தப்பு இல்ல. ஆனா உன்கிட்ட எங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க, நீ அலையாத அமுதான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். சொல்லல. அன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரதே தெரியாது, சர்ப்ரைஸா இருக்கட்டும் நானும் சொல்லிட்டாரு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அமுதா. புனிதா உங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வரதான் அவர் உங்க அண்ணன். எப்ப புனிதா உங்க வீட்டுக்கு வந்துட்டாலோ உன் அண்ணன் புனிதாவோட அடிமை. மாமா பார்த்து பேசுங்க, அவர் என் அண்ணன். புனிதா ஆளுங்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிப்பான்னு கூடவே இருந்து பார்த்ததுனாலதான் சொல்றேன் அமுதா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சுட்டா உன் அண்ணியோட சுயரபம் உனக்கு தெரிஞ்சிடும் பாரு. நீங்க என்ன சொல்றீங்க? உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆமா. புனிதாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் யார் சாப்பாடு கொண்டு வந்தா? உங்க அம்மா தான். நியாயமா என் அம்மா என்னையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கணும்ல. ஆமா கூப்பிட்டுருக்கணும், ஏன் கூப்பிடல? புனிதா எங்க இருக்காளோ அங்க அவளுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற ஆள் அவ. இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்றதை நான் ஏன் நம்பணும்? நீ நம்ப வேண்டாம். நீ நம்பணும்னு அவசியமும் இல்ல. உன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஆசாசையா சமைச்சு கொண்டு வந்திருக்க. அத மரியாதைக்காகவாவது சாப்பிட்டுருக்கணும்ல. அதை விட்டுட்டு திருப்பி அனுப்புறது நல்லாவா இருக்கு அமுதா? இப்படி நீ வந்ததும் கிளம்பி போறத பார்த்தா ஆபீஸ் இருக்கிறவங்களா உன்னை என்ன நினைப்பாங்க? அதை யோசிக்காம புனிதா உன்னை வெளியே அனுப்பியிருப்பான்னு நினைக்கிற? அண்ணி ஒண்ணு என்ன போக சொல்லல, நானே தான் அவங்க சாப்பிடறத பார்த்து வெளியில வந்துட்டேன். ஒன்னு இருன்னு சொல்லிருக்கணும், இல்ல போன்னு சொல்லிருக்கணும். நீ சொல்றத பார்த்தா உன் அண்ணி ரெண்டுமே சொல்லல தானே? அண்ணிய குறை சொல்றீங்களே, நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரும்போது கனடா போறதுக்கு அண்ணி பணம் கொடுக்கற விஷயத்த போட்டு வாங்கிட்டு வீட்டுல போய் சண்டை போட்டிருக்கீங்க. ஆமா, சண்டை போட்டதான். அது உனக்கு பணம் கொடுத்ததால போடல. இங்க கணக்குனா அது எல்லாருக்குமே கணக்கு தானே. எனக்கு காசு கொடுக்கும் போது மட்டும் கணக்கு கேட்கிற புனிதா, அவ காசு எடுக்கும் போதும் கணக்கு வேணும் தான் சொல்றேன். அது எங்க சண்டை தானே. இதுக்கும் நீ கனடா போகாம இருந்ததுக்கும் என்ன சம்மதம் அமுதா? என்ன அமுதா அமைதியா இருக்க? புனிதா எப்பவும் இப்படிதான். நமக்கு அவ குடுக்கற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல அவளுக்கு ஆதாயம் இல்லனா அவ எதையும் செய்ய மாட்டா அமுதா. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீயும் என்ன மாதிரி தான் அமுதா. எல்லாரும் இருந்தும் அவமானப்பட்டு தானே திரும்பி வந்திருக்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு அமுதா. நான் புனிதாவால பட்ட கஷ்டம் எதுவுமே உனக்கு வேண்டாம் தான் நான் சொல்ல வந்தேன். ஒன்னு மட்டும் சொல்ற அமுதா, நல்லா கேட்டுக்கோ. உன்னை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதெல்லாம் புனிதாவோட எண்ணமா ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. சும்மா ஒரு பாவல மாதிரி தான். நீ போயிட்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாரு பாப்பா? இங்க பாரு அமுதா, என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. என்னடா நம்ம அண்ணிய பத்தி நம்மகிட்டயே குறை சொல்றானே மட்டும் நினைக்காத. அவ முதல்ல என் குடும்பத்துல இருக்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு தான் அங்க வந்திருக்கா. சோ நீ கொஞ்சம் பார்த்து கவனமா அமுதா. சரி, நான் கிளம்புறேன். அமுதா, போறதுதான் போறேன். ஆசையா சமைச்சது ஒன்னனுக்கு தான் கொடுக்க முடியல, எனக்காச்சும் கொடுக்கலாம்ல. ஐயோ சாரி மாமா, ஏதோ யோசனையில இருந்துட்டேன். இதுல இருக்கிற எல்லாமே நான் சமைச்சதுதான், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அட, சமையல எங்க அம்மாவுக்கு சளைக்காம போட்டி போடுவ போலயே. இது எல்லாம் நீதான் பண்ணியா அமுதா? ஆமா, நான் தான் செஞ்சேன். உன் சாப்பாடு சாப்பிட உன் அண்ணனுக்கும் அன்னைக்கும் கொடுத்து வைக்கலாம் அமுதா. அமுதா, கல்யாணமான எல்லாரும் மாறுவாங்க, இல்ல வர்றவங்கள மாத்துவாங்க. அதனால நாம இப்படி தனியா நிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ புனிதா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன்.